கட்சியில் தலைவர்கள் கட்சி தலைவராக இருந்த காலம் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு பொற்காலம். அவர் ஆட்சியில் இருந்த காலமெல்லாம் எங்களுக்கு வசந்த காலம். 8 ஆண்டு காலம் ஆகிவிட்டாலும் இன்னும் அவருடைய எழுத்து ஆளுமை, பேச்சு ஆளுமை, ராஜதந்திர ஆளுமை இன்றைக்கும் நடைமுறையில் இருப்பதை போல்தான் இருக்கிறது. ஆக எவ்வளவு எத்தனை ஆண்டு காலம் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் என்பதல்ல, மனதில் நிலையாக நிறுத்திவிட்டு விட்டவர் கலைஞர் அவர்கள். ஆகையினால் எங்களுக்கு ஆண்டு கணக்கு தெரியவில்லை, அவர் நிலைத்திருப்பது மட்டும்தான் தெரிகிறது. நேற்றைய தினம் பட்ஜெட் 2 நாளாக பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பட்ஜெட்டை பற்றி சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிருக்கிற உதயநிதி அவர்களும் மற்றவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய அதுக்கு மேலும் ஒன்றும் நான் சொல்ல விரும்பவில்லை. சார், இன்னும் மேகதாது இஷ்யூல ஆளும் தாவேக அரசு இன்னும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியல. நாளைய தினம் எம்பிக்கள் கூட்டத்தை முதல்வர் கூட்டியிருக்கிறாரு. இதுல திமுக பங்கெடுக்குமா சார்? எனக்கு தெரியல கூட்டினது. ஆனால் மேகதாது விவகாரம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. அவர்கள் அதை கட்டி விடுவார்கள் என்பதும் பெரிய உண்மை அல்ல. ஆனால் மேகதாது கட்டினால் நமக்கு கழுத்திலே கத்தி வச்சது போல்தான். அதோடு பாலைவனமாகிவிடும் தஞ்சை தாரணியில். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கபினியில 19 டிஎம்சி, அது கீழே வழிஞ்சி வர்றது 60 டிஎம்சி. கிருஷ்ணசாகர்ல 52 டிஎம்சி, அதுல வழிஞ்சா 55 டிஎம்சி. அது நமக்கு உழுதுடுச்சு, தருணம் நமக்கு அவங்க. அதே நேரத்தில் கபினிக்கும் கிருஷ்ணராஜசாகரத்துக்கும் பல மைல் தூரம். இதற்கு இடையில் பொழிகிற மழை இருக்கிறது, அது நோ ஏரியா. அந்த இடத்துல போயிருக்கிற தண்ணி பூராவும் நமக்கு சொந்தம். அதைதான் மைன்யூட்டா கவனிக்கணும். நமக்கு அவர்கள் அணையிலிருந்து திருப்பி விடுவது மட்டுமல்ல, இது அணைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பொழிகிற மழை செய்யலாம் நோ மேன்ஸ் ஏரியா. அதுல நமக்கு சொந்தம். ஆனால் அவர்கள் அந்த 3 அணைகளிலும் அணை கட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள். அது கட்டுவது எந்த ரூபத்திலும் தமிழகத்துக்கு பயனளிக்காது. ஆகவே ஒன்றை நான் அடிக்கடி சொல்லுகிறேன். கர்நாடகத்தில் யாரும் குமாரசாமி சரியா செய்யவில்லை, பட்டேல் செய்யவில்லை, தேவதாஸ் சரியா செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. ஒரே கோஷம் மேகதாது. அதே போன்று தமிழ்நாட்டில் கட்சி மனமாச்சர்களை மறந்து ஒரே கோஷம் மேகதாது எதிர்ப்பு என்ற நிலைக்கு வந்தால் ஒழிய இதை நாம் சந்திக்க முடியாது.